Hi everyone, 12th standard எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன், போட்ட முடிஞ்சுது. ஏன்னா வந்து மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறனால நான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு ப்ரிப்பரேஷன் நான் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறேன். ஸோ இனி நமக்கு இருக்க கையில் 30 நாள் தான். எப்படின்னா 36 நாள் தான் இன்னி இருக்குது. இன்னைய தேதி வந்து 36 டேஸ் தான் இருக்குது. லாஸ்ட் 2 நாள் நீங்கள் வந்து 26 முடி உங்களுடைய புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. 27, 28 வேணாம், பிப்ரவரி தமிழ் படிங்க. ஸோ அப்போ லாஸ்ட் 2 நாள் கழிச்சுக்கிறேன். ப்ராக்டிக்கலுக்கு 4 நாள் கழிச்சுக்கிறேன். அப்போ 6 நாள் அதில் போச்சு அப்படின்னா நமக்கு 30 நாள் தான் படிக்கிறதுக்கு இருக்குது. அப்போ 30 நாளில் படிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். அப்போது இதில் கேட்டகிரி வைஸ் பிரிச்சுக்கிறேன். நான் 450 கீழே போக விரும்பலை. எல்லாருமே ட்ரை பண்ணி 450க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் ஒரே வேண்டுகோள். எல்லாம் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு 300 போதும், 350 போதும், 400 போதும், எல்லாருமே 450க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான பிளான் தான். ஸோ 3 கேட்டகிரியில் பசங்க இருப்பீங்க, 4 கேட்டகிரியில் பசங்க இருப்பீங்க. அப்போ அந்த 4 கேட்டகிரியில் கட்டாயமாக 500க்கு மேலே எடுக்க முடியுமா, 450 எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். அதே மாதிரி 550 எடுக்க முடியுமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டே படிச்சுட்டு நல்ல ரிவிஷனில் இருந்தீங்கன்னா முடியும். 600 பக்காவாக ஆஃப் ஏலிக்குள்ளேயும் எல்லாம் படித்து ரிவிஷன் எக்ஸாமும் திருப்திகரமாக எழுதி இப்போவும் நான் வந்து ரிவிஷனில் தான் இருக்கேன், சூப்பரான ரிவிஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவனுக்கு 600 கன்ஃபார்ம். எல்லாமே எல்லா நேரத்தையும் வீணடிக்காமல் கரெக்டாக கொண்டு போகிறவங்க இந்த 600 கட்டாயமாக சொல்கிறேன். 596லேருந்து 600க்குள்ளே கட்டாயமாக மாணவர்கள் எடுப்பாங்க எப்பவுமே சயின்ஸ் குரூப்பில். அதைத்தான் நாங்கள் மீன் பண்ணுறேன். ஸோ மீதி இருக்கவங்க அட்லீஸ்ட் நம்மளால் 600 ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் 550 எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ கட்டாயமாக நம்ம 30 நாளில் இந்த இது சாதிக்க முடியுமா? ரொம்ப லோவாக இருப்பாங்க பசங்க. என்னமோ படிக்கிற எனக்கு பயமாக இருக்குது, மேக்ஸில் 50க்கு மேலே எடுக்க முடியல, ஃபிசிக்ஸில் 40க்கு மேலே எடுக்க முடியல, அப்படிலாம் லோவாக இருப்பாங்க. அவங்க அட்லீஸ்ட் இந்த 500 டச் பண்ணாது. அந்த 500க்கு மேலே தாண்டிட்டிங்கன்னே உங்களோட மதிப்பு கூடிரும். உங்களுடைய சொசைட்டியில் பேர் வேறு லெவலில் இருக்கும். அதை விட முக்கியம் உங்கள் கரியர் கைடன்ஸ். அதாவது கரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெளியே போய் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ஈஸியாக சீட்டு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கரியர் கைடன்ஸ் பார்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த கேட்டகிரி வைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. மார்ச் 3 எக்ஸாமுங்கனால நான் வந்து உங்களுக்கு தனியாக வீடியோ போகணும்னு நினச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. இந்த கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். டோன்ட் கான்சென்ட்ரேட் ரிவிஷன் எக்ஸாம். உங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை, ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். கான்சென்ட்ரேட் ரிவிஷன் எக்ஸாம். ரிவிஷன் எக்ஸாமை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். யார் கான்சென்ட்ரேட் பண்ணலான்னா 550க்கு மேலே எடுக்கிறேன், ஆல்ரெடி எடுக்கிறேன், 600 ஆல்ரெடி எடுக்கிறேன், 600 கிட்ட வந்துடுறேன், அவங்களாம் தாராளமாக ரிவிஷன் போய் எழுதலாம். 450 எடுக்க முடியல, 500 கிட்ட கூட வர முடியலங்கிறவங்க ரிவிஷன் எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ண, சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவிஷன். டெய்லி ஒரு பிளான், டெய்லி ஒரு ஷெடியூல், எந்த மாதிரி ஷெடியூல் போடலாம் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் ஃபஸ்ட்டு. ஷெடியூல் எப்படி போடலாம்னா டெய்லி மேக்ஸ் 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம். ஒரு வேளை நீங்கள் லீவில் இருந்தீங்கன்னா, லீவ் எடுத்து படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இல்லை லீவில் இருந்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூலே லீவ் விட்டுதுன்னா, இல்லை எக்ஸாமுக்கு லீவ் விட்டா, என்னமோ ஒன்று 3லேருந்து 4 மணி நேரம் வந்து மேக்ஸ் டெய்லி படிக்கிற மாதிரி. அது காலையிலையா சாயங்காலமாக மத்தியானமாக பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் அதர்ஸ்னால் லீவ் இல்லாதவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்க 2 மணி நேரமாவது மேக்ஸ் படிக்கணும். அப்போ ஈவினிங் டைம் மேக்ஸ் பார்க்குற மாதிரி ரெடியாக இருந்துக்கோங்க. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 4:30 to 7, அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு 4:30 to 7. ஸ்கூல் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி வந்து ஸ்கூல் இல்லாதவங்களுக்கு, சரிங்களா, ஸ்கூல் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 3 hours per day படிக்கலாம். இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மாறி படிக்க சொல்ல, ஒரு நாள் மண்டே கெமிஸ்ட்ரி படித்தா டியூஸ்டே ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் வெனஸ்டே கெமிஸ்ட்ரி படித்தா தேர்ஸ்டே ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக படிங்கன்னு. ஆனால் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் உங்களுக்கு எது கஷ்டமோ அதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க. நிறைய போர்ஷன்ஸ் முடிக்கணும், அதெல்லாம் பார்க்கலாம். என்னென்ன போர்ஷன்ஸ் படிச்சிருக்கணும், என்னென்ன போர்ஷன்ஸ் முடிக்கணும் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஒதுக்கிடுங்க. கட்டாயமாக இந்த 3 நாள் ஃபுல்லாக ஒதுக்காதீங்க. ஒரு 2 hours ஒதுக்கிடுங்க. சண்டே மட்டும் ஒரு 3 hours ஒதுக்கிடுங்க பயாலஜிக்கு மட்டும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா சாட்டர்டே, சண்டே ஒதுக்கி வைக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடியும், ஒதுக்கி எல்லா சப்ஜெக்ட்லையும், சரிங்களா. லீவ் இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் காலையில் எந்திரிச்சு 4:30லேருந்து 7 மணிலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்போவும் கஷ்டப்படலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கட்டாயமாக உங்களால் ஜெயிக்க முடியும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. அடுத்தது நம்ம இதுக்குள்ளே வந்துடுவோம், சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவோம்.
மேக்ஸில் 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணணும் சார். எல்லாமே எழுதணும், எல்லாமே கரெக்டாக எழுதணும். 7 2 மார்க் எழுதணும், 7 3 மார்க் எழுதணும், பக்காவாக இருக்கும்னா நீ இந்த 8 சாப்டர், அதாவது இந்த 8 சாப்டர் தரவாயிரு. நான் சொல்லிகிட்டே இருக்கேன் 1 2 3 4 8 11 12 எப்பவுமே தான் நான் சொல்லுவேன். 7 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன்னா மிட்டம்கே நீ படிச்சிருப்பேன். தயவு செய்து இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கியான்னு செக் பண்ணி, இது கம்ப்ளீட் பண்ணலாம், முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணு, அதுக்கப்புறம் நீ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி 5 மார்க்லேயும் எப்படி தான், இங்கே டேஷ் போட்டிருக்கும் பாருங்க, ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 4.5 5.1 5.2 5.5 6.1 6.7 6.3 7.1 7.2 7.8 8.7 9.8 10.8 அப்புறம் 11.2லேருந்து 11.5 12.1 12.8. இந்த செஷனில் இருக்கிற 5 மார்க்ஸ்லாம் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள் முதல்ல. அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க் இதில் முடிச்சிங்களான்னு செக் பண்ணுங்கள். இதில் முடிச்சிங்கனாலே 90க்கு 80 கிட்ட வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் வரணும். சரிங்களா? இதுவே முடிக்கிறான்னா ஃபஸ்ட்டு இந்த 30 நாளில் இது பிடிக்கிற வழியை பாருங்கள். ஏன்னா இதுதான் சேஃபஸ்ட் ஜோன். நான் முந்திரி கூட தரமாக நம்ம வந்து முன்னாடி போய் இதெல்லாம் முடிக்கிற வழியை பார்க்கக்கூடாது. இதில் ஈஸியான சம்ஸ்லாம் இருக்குது, பட் இதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது எக்ஸைஸ் 5.1 5.2 9.3 9.6 10.1லேருந்து 10.5 வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். 6.1 6.2 6.3 6.4 6.8 6.9 எக்ஸாம்பிள். ஸோ 6.9 எக்ஸாம்பிள், இதை மட்டும் நல்லா படிங்க. ஓகேவா? 5 மார்க்கில் மீதி உள்ள லெசன்ஸும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தாராளமாக மேக்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் 30 நாளில் நீங்கள் வந்து முடிச்சது போக மீதி முடிக்க போகிறது. இல்லை சார் நான் முடிக்கவே இல்லைன்னா டேஷ் போட்டது நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இதுதான் மேக்ஸில். ஸோ மேக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 5 8 ஃபுல் யூனிட். சரிங்களா? ஃபஸ்ட்டு இல்லைனா வால்யூம் 1 ஃபுல்லாக புக் பேக் படிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இது நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இப்போ 4 2 மார்க் 4 3 மார்க் 5 5 மார்க் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லைனா 1 2 5 8 ஃபுல்லாக நீங்கள் புக் பேக் படிச்சிங்கனாலே போதும். அடுத்தது 3 4 6 7 9 10 இது நீங்கள் முடிச்சிங்கன்னு செக் பண்ணுங்கள். இது முடிக்கலன்னா ஃபஸ்ட்டு இது முடிச்சுட்டு, இல்லைனா இது முடிச்சு ரெண்டில் ஏதோ ஒன்று இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லெசன்ஸை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் மட்டும் போதுமாங்க சார்னா இதில் ஃபுல்லாக படிச்சுட்டு இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் போதும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துருக்கேன். லாஸ், அப்ளிகேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டின், இது எல்லாமே அதிகமாக கவனம் செலுத்துங்க. இது எல்லாமே மறந்துடாதீங்க. இது எல்லாமே நான் மினி மெட்டீரியலே கொடுத்துருக்குறேன். டெரிவேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தியரி கொஷின்ஸை தியரி மாதிரி கரெக்டாக கீ பாயிண்ட்ஸாக எழுதுங்க. டெரிவேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 ஃபுல்லாக புக் பேக்கு ஆர் அவர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நீங்கள் வால்யூம் 1 புக் பேக் மட்டும் படித்தா பத்தாது, நீங்கள் புக்கினும் படிக்கணும். அதனால தான் அவர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு போட்டேன். அப்போ வால்யூம் 1 ஃபுல்லாக தரவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். வால்யூம் 2ல் 8 9 10 14 15 ஃபஸ்ட்டு வால்யூம் 1ம் இந்த 5 லெசனும் முடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஓகே, அது சின்னதாகிடுச்சு. வால்யூம் 1ல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். வால்யூம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 8 9 10 14 15 ஃபஸ்ட்டு இது முடிங்க. வால்யூம் 1 ஃபுல்லாக முடிங்க. ஸோ இதுதான் சேஃபஸ்ட்டு. இது முடித்ததுக்கப்புறம் தான் 11 12 13ல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேமிங் ரியாக்ஷன், யூசஸ், மெக்கானிசம், கன்வர்ஷன்ஸ், இதை மட்டும் பார்த்துங்க. நேமிங் ரியாக்ஷன், யூசஸ், மெக்கானிசம்ஸ், கன்வர்ஷன்ஸ், இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கேன், இதெல்லாமே கொடுத்துருக்கேன். திரும்ப ஒரு வாட்டி கெமிஸ்ட்ரிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோ போடுவேன். கம்பல்சரிக்கு நான் ஒரு மெட்டீரியல் தருவேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஐடென்டிஃபை ஏபிசி டைப் 11 12 13 லெசன் தான் வரும். 11 12 13 லெசனில் தான் ஐடென்டிஃபை ஏபிசி டைப் வரும். அப்புறம் ஐயூபேக் நேம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வரும். ஐயூபேக் நேம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது வந்து 5th யூனிட்டில் வரும். 5th யூனிட்டில் வரும். சரிங்களா? அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கம்பல்சரிக்கு இது அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கெமிஸ்ட்ரியில். ஸோ கெமிஸ்ட்ரி சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு எது முடிக்கணும் அதுக்கப்புறம் எது முடிக்கணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செகண்டரி வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க, இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாயிரும். பார்த்துக்கோங்கன்னா கட் ஆஃப் அதை நம்பி தான் இருக்குது. பயாலஜி வந்து பயோபாட்னி, இந்த டேஷ் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த யூனிட் எல்லாம் வந்து 1 5 6 7 8 10 இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள். முடிக்கலாம் ஃபஸ்ட்டு அதை படிங்க. இந்த லெசன்ஸில் எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டால் புக் பேக் நான் கொடுக்குற கொஷின்ஸையாவது படிச்சிங்கன்னா போதும். ஆனால் 2 3 4ல் அட்லீஸ்ட் நீங்கள் புக் பேக்காவது படிங்க. ஜுவாலஜிலே அப்படி தான் 1 2 3 10 11 12 புக் பேக் எல்லாமே படிக்கணும். ரொம்ப சேஃபஸ்ட்டு, அதாவது இதெல்லாம் சேஃபஸ்ட்டு லெசன். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். என்னவாக இருக்குன்னா, இருங்க பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்றோம், உங்களுக்கு குழப்பம். இந்த பாக்ஸ் பண்ண லெசன்ஸ் எல்லாமே சேஃபஸ்ட் லெசன். இதெல்லாமே நீங்கள் புக் பேக் படித்தா நல்லது. ஸோ மீதி எல்லா லெசன்ஸ்லையும் நீங்கள் வந்து 4 5 6 7 8 ஜுவாலஜிலையும் 2 3 4லாம் புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஆனால் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபாலோ பண்ணாலே எல்லாமே எழுதிடலாம்.
ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாட்னியை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஜுவாலஜி, ரெண்டும் கலந்து அடிக்காதீங்க. ஸோ இப்படி வச்சுக்கோங்க, 30 நாள் டைம் இருக்குன்னா 30 நாள் ஃபஸ்ட்டு 15 நாளுக்குள்ளே, ஏன்னா நமக்கு பயாலஜிக்கு 3 நாள் தான் ஒதுக்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு 15 நாளுக்குள்ளே ஃபஸ்ட்டு பாட்னி முடிக்கிறோம், அடுத்த 15 நாளுக்குள்ளே ஜுவாலஜி முடிக்கிறோம், அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. சிஎஸ் பயாலஜிக்கு பேரலாக சிஎஸ் தானே, அப்போ ஃபஸ்ட்டு 10 யூனிட் பக்காவாக முடிச்சிங்களான்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் 11 to 16 பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 10 யூனிட்டில் எல்லா கொஷின்ஸுமே புக் பேக்கில் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணுங்கள். அதை முடிச்சிட்டிங்கனாலே எக்ஸாம் டைம் நீங்கள் இந்த 6 லெசன் படிச்சிங்கனாலே போதும். ஒரு வேளை ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இருந்தால் எழுதி பாருங்கள். ப்ரோக்ராம் கொஷின்ஸ் ஒன்றும் கம்மியாக தான் இருக்குது, தியரி கொஷின்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தயவு செய்து 1லேருந்து 10 வரைக்கும் யூனிட்டு ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டாக 11 to 16 எல்லாமே புக் பேக் படிச்சிங்கன்னா போதும். அவுட்புட்டு, எரரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பல்சரி பார்ட் எல்லாமே நான் தனியாக வீடியோ போடுறேன், சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 இயல் தரவாக இருக்கணும். 6 இயல் படிக்கலாம், அட்லீஸ்ட் 5 இயலாவது நீங்கள் வந்து இப்போதைக்கு தரவாக இருக்கணும். அப்படி தரவாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு 5 இயல் நீங்கள் எப்படியாவது நீங்கள் அந்த சண்டே மட்டும்தான் டைம் இருக்கும் தமிழ் படிக்கிறதுக்கு. ஒரு சண்டே ஒரு இயல் படிங்க, அட்லீஸ்ட் ஒரு 4 இயலாவது முடிச்சிடலாம். ஏன்னா தமிழுக்கு நம்ம வந்து February 27, February 28, March 1, 2 இந்த 4 நாளுமே தமிழ் தான் படிக்க போகிறோம், தமிழ் தான் படிக்கணும். ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் தமிழ் படிச்சிருக்க மாட்டீங்க, இந்த 4 நாள் தான் படிக்க போகிறீங்க. ஆனால் மனப்பாடம் மட்டும் இப்போவே நீங்கள் ஒரு நாளைக்கும் ஒரு மனப்பாடம் படித்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 7 மனப்பாடமாக இருக்குது. ஒரு நாள் இல்லை வீக்லி 2 மனப்பாடமாவது படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மனப்பாடம் மண்டையில் ஏறாது. திருக்குறளும் பாடலும் 6 மார்க் சொலையாக போயிடும். நிறைய பேர் அதில் மார்க் விட்றாங்க. மீதி எல்லாமே நீங்கள் இந்த 4 நாளில் முடிச்சிடலாம். அணி, நயம், பாராடுதல், பயிற்சி, 1 மார்க் எல்லாமே இதில் படிச்சிடலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு 4லேருந்து ஒரு 5 இயல் வரைக்கும் சிறுவினா, குருவினா, நெடுவினா மட்டும் இப்போதைக்கு படித்து வச்சிங்கன்னா போதும் இந்த 30 நாளுக்குள்ளே. அப்புறம் இந்த 4 நாளில் மீதி இருக்கிறத அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறதும் படிச்சிடலாம். இங்கிலீஷ் அந்த எக்ஸாம் அன்னைக்கு பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்க்கு ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஒதுக்கி நடுவில் ஏதோ ஒதுக்கி அந்த 1 மார்க்ஸ்க்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரோஸ்லேயும் போயம்லேயும் சப்ளிமெண்ட்ரி எனி 2 லெசன்ஸ் ஆர் 3 லெசன்ஸை டீட்டெயில் படித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதுதாங்க உங்களுக்கு இப்போ கடைசி 30 நாள் கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி தான். கொஞ்சம் புஷ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீடியோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது மினிமைஸ் ஆயிடுச்சு, அது அந்த வீடியோ பார்க்கும்போது அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பட் தி மேக்ஸ் இதுதான். ஸோ இதுதான் உங்களுடைய ஷெடியூல். நான் கொடுத்த ஷெடியூல் உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு எதாவது ஷெடியூலை போட்டு நீங்கள் வந்து முடிக்கிற வழியை பாருங்கள். பட் திஸ் இஸ் தி மோர் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா 550, 500 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு மார்க் எடுக்கலாம். கட்டாயமாக முடியுங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எங்கேயும் வெளியே போகாமல், ஃபோன் நோண்டாமல், டிவி பார்க்காம, யாரு கூடயும் சுத்த போகாமல் வீட்டில் உட்காந்து கம்முன்னு உங்களுடைய மனசு மட்டுமே அதில் செலுத்தி உங்களால் ஜெயிக்க முடியும் நம்பி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். 12th ஸ்டாண்டர்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் கரியர் அடுத்தது உங்களுக்கு கரியர் பார்த்துக்க போகிறீங்க. இந்த மார்க் வச்சு தான் எல்லாமே அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. நான் பயப்படுத்துறதுக்கு சொல்லலை, அப்படி நினச்சா மட்டும்தான் படிக்கிறதுக்கான சென்ஸ் வரும் நமக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸை நினச்சி பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுடைய நிலமை, இதுக்கப்புறம் நம்ம நல்ல காலேஜில் படிக்கலாம்னா நல்லா சம்பாதிக்க முடியாது, நல்ல வாழ்க்கை ஒன்று அமையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். ஃப்யூச்சரை டிபெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு படிக்க தோணும். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டோட வறுமையை நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக படிக்க தோணும். தயவு செய்து இந்த நிலைமையை மாற்றி நல்லா படித்து உங்கள் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது உங்கள் கடமை. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.